ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லினக்ஸ் டுட்டோரியலோட கண்டினியூஸ் வீடியோ பற்றி பார்க்கலாம். என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஒய் யூஸ் லினக்ஸோட அட்வான்டேஜை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன டிஸ்ட்ரோஸ் வந்துருச்சு, எவ்வளோ டிஸ்ட்ரோஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். அதாவது லினக்ஸ் கர்னல் பேஸ்ட் ஓஎஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டேன் லினக்ஸை பற்றி. லினக்ஸ் டுட்டோரியல் சீரிஸ் பற்றி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லினக்ஸ் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக லினக்ஸோட ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லவபிள் இன்டலெக்ட் நாட் யூசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. லினக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கர்னல், நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு கர்னல். இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக வந்து ஓப்பன் சோர்ஸ் குழுமத்தில் யூனிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த லினக்ஸ் கர்னலை வந்து பார்த்தீங்கன்னா 1991 லைனஸ் டால்வன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு கர்னல் வெர்ஷன் 1 சொல்லிட்டு 1991, அதுவும் செப்டம்பர் 17, 1991 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளாக நமக்கு கிடைக்குது. லினக்ஸ் கர்னல், அந்த கர்னலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் கர்னல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா டிபியன் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாக்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹேட் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டோ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோலஸ் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓஎஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 டிஸ்ட்ரோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னலில் இண்டிவிஜுவலாக பேக்கேஜ் தனித்தனி பேக்கேஜ் மேனேஜரில் டெவலப் பண்ண டிஸ்ட்ரோஸ். இதெல்லாம் லினக்ஸ் ஓஎஸோட டைரக்ட் லினக்ஸ் கர்னலை வச்சு டெவலப் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரோஸ், ஓகேங்களா? இது இல்லாத பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக லினக்ஸ் கர்னலை வச்சு டெவலப் பண்ணதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் அதை பார்த்தீங்கன்னா டிபியன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லினக்ஸ் கர்னலை வச்சு டிபியன் ஓஎஸ் டெவலப் பண்ணி 1993 ஃபர்ஸ்ட் விஷனை வந்து டிபியன் ஓஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிபியன் ஓஎஸ் தான் இப்போ வந்து யூனிவர்சல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கிறது லினக்ஸில். இந்த டிபியன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, அதாவது லினக்ஸ் கர்னல்லேருந்து டிபியன் ஓஎஸை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபியனோட சோர்ஸ் கோடை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த பைனரி பேக்கேஜ்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா உபுண்டு லினக்ஸ் வந்து டெவலப் பண்ணது. டிபியனை வச்சு உபுண்டு டெவலப் பண்ணது. அப்புறம் டிபியனோட பேஸ்ட் வச்சு தான் காலி லினக்ஸ் டெவலப் பண்ணது. காலி லினக்ஸ் வந்து ஹேக்கிங் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ். அதுக்கப்புறம் பேரட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹேக்கிங் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸ் டைரக்ட் டிபியன் பேஸ்ட் மூலிமா டைரெக்டாக வந்து லினக்ஸ்லேருந்து அவங்க டெவலப் பண்ணல, லினக்ஸ்லேருந்து டிபியானை டெவலப் பண்ணி டிபியானோட சோர்ஸ் கோடை வச்சு, அதாவது டிபியானில் அவங்க டெவலப் பண்ண அந்த கர்னல் அவங்களோட சோர்ஸ் கோடை வச்சு அவங்களோட பேக்கேஜ் மேனேஜரை வச்சு தான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி இண்டிவிஜுவலாக ரிலீஸ் பண்ணது. அதாவது தனியாக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணது இவங்கெல்லாம். பாஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ். இது நிறையா கவர்மெண்ட் அஃபிஷியல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பாஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீட்ரெக்ஸ் ஓஎஸ், அப்புறம் எல்எம்டிஇ, அப்புறம் ஸ்லாக்ஸ் லினக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக டிபியான்லேருந்து டெவலப் பண்ணது. ஸ்லாக்ஸ் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு போர்ட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர் டெஸ்டிங்காக பயன்படுத்துறது. ஸோ இது இல்லாத இன்னும் சில பல ஓஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா 2002 வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ச் லினக்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்ச்சோட சோர்ஸ் கோடை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கருடா லினக்ஸ் டெவலப் பண்ணது. கருடா லினக்ஸ் இப்போ தான் ஒரு 4 இயர்ஸ் தான் ஆயிருக்கு டெவலப் பண்ணி. அது நம்ம இந்தியன் லினக்ஸ் டிஸ்ட்ரோ வந்து கருடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரோ வந்து ஆர்ச் டெவலப் பண்ணது. மஞ்சரோ வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்புறம் காவ் ஓஎஸ், அப்புறம் எண்டோவேர் ஓஎஸ், அப்புறம் ரீபோர்ன் ஓஎஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ச் மூலிமா டெவலப் பண்ணது. இந்த நான் போட்டிருக்கிற இந்த 5 ஓஎஸ் இல்லாத பார்த்தீங்கன்னா ஆர்ச் மூலிமா கிட்டத்தட்ட 30 டிஸ்ட்ரோஸ் வந்து ஆர்ச் பேஸ்ட் மூலிமா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போட்டோம்னா டிஸ்ட்ரோ வந்து பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற பாப்புலராக இருக்கிறத மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா 1995 ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஹேட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெடரா வந்து ரெட் ஹேட்டோட ஸ்பான்சரில், ரெட் ஹேட் அண்ட் ஐபிஎம் கம்பெனி ஸ்பான்சரில் ஃபெடரா வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெட் ஹேட்டோட சோர்ஸ் கோடை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓஎஸ் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ரெட் ஹேட் பேஸ்ட் மூலிமா. அப்புறம் ஆரக்கல் ஓஎஸ், அப்புறம் கிளியர் லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெல் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஓஎஸ் கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி லினக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் பேஸ்ட் அதோட சோர்ஸ் கோடை வச்சு டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஸோ நம்ம வந்து முதல்ல உங்களுக்கு சொன்ன
டிபியான் மூலிமா தான் உபுண்டு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உபுண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உபுண்டுவை வச்சு நிறைய ஓஎஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. உபுண்டு வச்சு லினக்ஸ் மின்ட் என்னோட பிரைமரி ஓஎஸை பார்த்தீங்கன்னா உபுண்டு பேஸ்டு தான். டிபியான் உபுண்டு பேஸ்டுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து டிபியானோட பைனரி பேக்கேஜ் வச்சு தான் உபுண்டு டெவலப் பண்ணது. உபுண்டுவோட சோர்ஸ் கோடை வச்சு தான் லினக்ஸ் மின்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. லினக்ஸ் மின்ட்டு, பாப் ஓஎஸ், நியான் ஓஎஸ், எம்எக்ஸ் லினக்ஸ், ஜொரின் ஓஎஸ், ஃபெரன் ஓஎஸ், இன்னும் சில பல ஓஎஸ் எல்லாம் இருக்குது உபுண்டு மூலிமா டெவலப் பண்ணது. உபுண்டுலேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா உபுண்டு சின்னமான், உபுண்டு பஜ்ஜி, உபுண்டு மேட், உபுண்டு எக்ஸ்எஃப்சி, உபுண்டு டிபின் அப்படின்னு சொல்லிட்டு உபுண்டுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஓஎஸ் அவங்களே அஃபிஷியலாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க. டிபியான் உபுண்டு பேஸ்ட், இது வந்து உபுண்டு பேஸ்ட்னு சொல்கிறத விட டிபியான் உபுண்டு பேஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா டிபியானோட பைனரி பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் சப்போர்ட் ஆகுறது. உபுண்டு மூலிமா டிபியான் மூலிமா உபுண்டு டெவலப் பண்ணதுனால ஸோ டிபியானோட பேக்கேஜ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிபியான் உபுண்டு பேஸ்ட் ஓஎஸில் கிட்டத்தட்ட 130க்கு மேலே டிஸ்டோஸ் இருக்குது. அந்த 130 ஓஎஸும் நான் லிஸ்ட்டு போட முடியாது, ஏன்னா லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது அதில் இருக்கிற பாப்புலராக இருக்கிற ஓஎஸை மட்டும் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிய வரும், அதுக்காக தான். ஸோ இதில் அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் இதெல்லாம் நான் சொன்னது. இதில் அதை பார்த்தீங்கன்னா சர்வர் சைடும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. உபுண்டுல வந்து சர்வருக்கு ஓஎஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட்லேயும் சர்வர்ஸ்க்கு ஓஎஸ் இருக்கு. ஃபெடராலையும் சர்வருக்கு ஓஎஸ் இருக்கு. கிளியர்லேயும் சர்வருக்கு ஓஎஸ் இருக்கு. ஆரக்கல்ல சர்வருக்கு ஓஎஸ் இருக்கு. சர்வர் அதாவது சர்வர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனியாக இருக்கு. ஆர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா சர்வர் இருக்கு, பட் ஆனால் என்ன ஓஎஸ்ன்னு தெரியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிபியானில் பார்த்தீங்கன்னா டிபியானும் சர்வர் இருக்கு, உபுண்டுலையும் சர்வர் ஓஎஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாஸ் லினக்ஸ்லையும் சர்வருக்கு பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி சர்வருக்கெல்லாம் வந்து ஓஎஸ் வந்து இருக்குது. இதில் அதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்புறம் சர்வருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இதில் அதை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கர்னல் டைரெக்டாக லினக்ஸ் கர்னல் மூலிமா டெவலப் பண்ணது தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2003 4 டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி 2005 6 அதை வந்து ஃபினிஷ் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 7 தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அவங்கள வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணி 2008 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷன் கூகுளே வந்து மொபைலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணது. அதுவும் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். ஏன்னா கூகுள் வந்து கொடுக்குறாங்க. எல்லா விதமான கம்பெனிஸ் ஆரம்பத்தையும் அவங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க மொபைலுக்கு அவங்க போட்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே டிஃபால்ட்டாகவே மொபைல்லேயே இன்ஸ்டாலோட வருது. நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை பார்த்தீங்கன்னா லினக்ஸோட கர்னல் வச்சு தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கையில் வச்சிருக்கிறது எல்லாமே நீங்கள் கையில் வச்சிருக்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பிளை தவிர, ஏன்னா ஆப்பிளுக்கு அவங்க வந்து தனி ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்கிறான் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இல்லாத மொபைலுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் லினக்ஸ் வச்சு லினக்ஸ் கர்னல் வச்சு தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் அதை பார்த்தீங்கன்னா மொபைலுக்குன்னே பார்த்தீங்கன்னா தனியாக லினக்ஸ் ஓஎஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா மொபைல் ஓஎஸை பார்த்தீங்கன்னா உபுண்டு டச், நம்ம உபுண்டுவோட அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமே பார்த்தீங்கன்னா உபுண்டு டச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் வந்து மொபைலுக்குன்னே தனியாக ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியாமோன்னு சொல்லிட்டு 5ன்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் ஒன்று இருக்குது, பட் ஆனால் இப்போ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மியாமோ 5 பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் N900ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலில் இந்த ஓஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஒரு மொபைலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மொபைலே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ்ஸே இல்லை. மியாமோ 5ன்னு சொல்லிட்டு லினக்ஸ் கர்னல் மூலிமா டெவலப் பண்ண ஓஎஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மொபைல் சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. கேடியோடது பிளாஸ்மா மொபைல்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா முபியான்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. அப்புறம் காலி லினக்ஸ், நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் காலி லினக்ஸ் ஹேக்கிங் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஹேக்கிங் பயன்படுத்துறதையும் மொபைலுக்குன்னு தனியாக ஒரு எடிஷன் வந்து அவங்க தனியாகவே டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபுண்டு டச், பிளாஸ்மா மொபைல், மொபியான், காலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இது இன்ஸ்டால் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற குறிப்பிட்ட ஒரு சம் டிவைசஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதில் வந்து ஜோமி, ரெட்மி நோட் 9, நோட் 9 ப்ரோ இந்த மாதிரி மொபைலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபியான் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில 1-2க்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உபுண்டு டச்சுக்கு வந்து ஒரு 20 மொபைலுக்கு டிவைஸ் சப்போர்ட் வரமே கொடுத்துருக்காங்க. அதில் கூகுள் பிக்சல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9, அப்புறம் நோட் 9 ப்ரோ, அப்புறம் ரெட்மியில் போக்கோமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், இந்த மொபைலுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி உபுண்டு டச் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் அதை பார்த்தீங்கன்னா
இன்னும் நிறைய விதமான இன்னும் ஒரு 3 விதமான ஓஎஸ் இருக்குது மொபைலுக்கே. பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஏஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்குது. அப்புறம் மஞ்சராவில் பார்த்தீங்கன்னா ஏஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு மொபைலுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ்லையும் மொபைலுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, மொபைலுக்கு உண்டானது, ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டானது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைஸுக்கு மட்டும் சப்போர்ட் ஆகாமல் கொடுத்துருக்காங்க. எல்லா டிவைஸுக்கும் சப்போர்ட் ஆகிறதில்ல இந்த ஓஎஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறது. இதில் அதை பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ஓஎஸாக வந்து ரிலீஸ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மொபைலுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு 2 கம்பெனி வந்து அதாவது தயாரித்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓலா மொபைல் அண்டு ஃபயர் ஃபோன்னு சொல்லிட்டு 2 விதமான மொபைல் வந்து இருக்குது. அது வந்து சைடில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவங்களே வந்து லினக்ஸ் சம் கம்பெனி பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் மட்டும் அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓலா ஃபோன் அண்டு ஃபயர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற உபுண்டு டச், பிளாஸ்மா மொபைல், மொபியான், காலினெக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ஃபோன் ஃபயர் ஃபோனில் ரெண்டுத்துலையுமே சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா. இந்த மிஎம்ஓ 5 தான் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அது N900 மட்டும்தான் வந்தது, இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மொபைல் யாரோ ஒருத்தர் 2 பேர் வச்சுருப்பாங்க, பட் ஆனால் இப்போ வந்து நடைமுறைகள் இல்லை. இதில் அதை பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லினக்ஸ் மொபைல் சாம்சங்கில் டைசன் சொல்லிட்டு அந்த ஓஎஸோட நேமு. ஸோ அதுவும் வந்து வந்தது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பாப்புலர் கிடையாது. ஆண்ட்ராய்டு வந்து பெரிய பாப்புலர் ஆனதால மற்ற ஓஎஸ் எல்லாம் பாப்புலர் ஆகலை. மற்ற லினக்ஸ் ஓஎஸ்லாம் அந்த சாம்சங்கில் வந்த டைசனில் பாப்புலரே ஆகலை. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கர்னல் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே வந்து லினக்ஸ் கர்னல் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறக்கூடிய ஓஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% 15% தான் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சர்வர் சைடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, யூனிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சர்வர், மெயின் ஃப்ரேம், சூப்பர் கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா லினக்ஸும் இருக்குது, விண்டோஸும் இருக்குது, யூனிக்ஸ் இருக்குது, பிஎஸ்டியும் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ஆவரேஜாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் மொபைலில் வந்து டாப்பில் இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். ஆண்ட்ராய்டு தான் பார்த்தீங்கன்னா 95% கிட்ட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்ட் வந்து ஆப்பிள் ஐஓஎஸ் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்று யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட மொபைலில் வந்து ட்ரை பண்ணேன். என்னோடது பார்த்தீங்கன்னா லெனோவோ A5 மொபைலில் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகலை. இதில் இருக்கிற அந்த உபுண்டு டச் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னோட மொபைலுக்கு சப்போர்ட் ஆகலை. ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லினக்ஸ் கர்னல் மூலிமா டிபியான், ஸ்லாக்வேர், ஆர்ச், ரெட் ஹேட், ஜென்டோ, சோலஸ் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது மாதிரி தனித்தனியாக எல்லாரும் நேம் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் வந்து லேட்டர் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே மீன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் டிஸ்டோஸை பற்றி, லினக்ஸ் கர்னல் மூலிமா என்னென்ன டிஸ்டோஸ் வந்துடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.